பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குமார் வந்து கதிரை வந்து அடிக்க வராங்க. உடனே நம்ம கதிர் வந்து இங்க பாரு மாமா, நான் உனக்காக தான் வந்தேன், தயவு செஞ்சு இவனை இங்கிருந்து போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், இது ஏன் கடைடா, யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். உன் இஷ்டத்துக்கு நீ வந்தா உடனே நாங்க ஏத்துக்கணுமா? நீ எதுக்காக வந்திருக்க, நல்ல மாதிரி நடிச்சுட்டு வந்திருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் வேவு பார்க்க தானே வந்திருக்கேன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசுறாங்க. இதை கேட்ட பழனி வந்து, டே குமாரே, கொஞ்ச நேரம் அமைதியேடா, கதிர் வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன். ஆமா, நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க சித்தப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் பேசுறாங்க. நான் வந்து என்னுடைய பழனி மாமா கடைக்காக தான் இப்ப பொறுமையா போறேன், இதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டேன், உனக்கு அவ்வளவுதானா மரியாதைன்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து கதிர் வந்து கிளம்பி போறாங்க. கதிர் கிளம்பி போனதும் இந்த விஷயத்த வந்து இதை விட பெருசாக்கணும், இனி என் புருஷன் அந்த வீட்டு பக்கம் படுக்கவே கூடாது, தலை வச்சு கூட, அதனால இந்த விஷயத்த இன்னும் பெருசாக்கலாம்னு சொல்லிட்டு சுகன்யா என்ன பண்றாங்கன்னா, குமார் வந்து கதிரை அடிப்பாங்க. கதிரை அடிக்கிற விஷயத்த வந்து எல்லார்கிட்டையும் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இதை பண்ணதும் ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க ராஜி. இதை பார்த்துட்டு, என் புருஷன் அடிக்க நீ யாரிடா, எதுக்காக அடிச்ச, இனி உன் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி ராஜி கோவமா பேசுறாங்க. இதை கேட்ட காந்திமதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க காந்திமதி. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.